அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். மனித இனம் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த மனித நாகரீகம் எப்பொழுது தோன்றியது அப்படின்னு மனித தோற்றத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் எல்லாம் பல்வேறு கணக்குகள் சொல்லுகிறார்கள். அது என்ன மனித நாகரீகம், மனிதன் வேற நாகரீகம் வேறையா அப்படின்னா உண்மைதான். ஆதி காலத்தில் மனிதர்கள் எல்லாம் ஆடை கூட இல்லாமல் திரிந்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட மிருகங்கள் அதுக்கு நடுவில் தான் நம்ம பாட்டம் பூட்டலாமல் இன்னொரு மிருகம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறான். ஆனால் ஆடைன்னு ஒன்று கண்டுபிடிப்பது, அப்புறம் தனக்குன்னு ஒரு வகையான உணவுகள் பொருந்தும் அப்படின்றத கண்டுபிடிப்பது, அறிவுபூர்வமாக ஒன்றை அணுகுவது, இதெல்லாம் தான் மற்ற மிருகங்களைப் போல அல்ல, நாம் வேறு இனம் அப்படின்னு மனிதன் தெரிந்து கொள்ள ஆரம்பித்த காலகட்டம். இதில் நாகரீகம் சிவலைஸ்டு பர்சனாக ஆரம்பித்திருக்கிறோமே, இது எப்பொழுதிலிருந்து தான் அப்படின்னு எதை வச்சு முடிவு செஞ்சாங்க அப்படின்னா, அந்தந்த ஆராய்ச்சியாளர்களுடைய அணுகுமுறைக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. எப்போ மனுஷன் முதல்ல நெருப்பை கண்டுபிடிச்சானோ, அந்த நெருப்பை தனக்கு பயன்படுத்திக்க முடியும்னு கண்டுபிடிச்சானோ, இந்த உணவெல்லாம் பதப்படுத்துகிறாங்கல்ல, ஆதி காலத்தில் மனிதன் மாமிசத்தை சாப்பிட்டப்போ பச்சையாக தான் தின்னுருக்கிறான், மிருகம் மாதிரி தான் சாப்பிட்ருக்கிறான். சிங்கம் புலிலாம் எப்படி அடித்து பச்சையாக தின்னுமோ அதே மாதிரி தின்னுருக்கிறான். ஆனால் அது சிங்கம் புலிக்கெலாம் பொருந்துமே தவிர நம்ம பல்லுக்கு பொருந்தாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நெருப்பில் காட்டி வதக்கினால் பக்குவப்படுத்தினால் அது மென்மையாயிருதுன்னு கண்டுபிடிச்சான் இல்லையா. அதுதான் முதல்ல மனுஷ நாகரீகம் அடைந்தான் அப்படின்றதுக்கான அடையாளம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், அந்த வகையான சிந்தனை போக்கு. இல்லைங்க, எப்போ சக்கரம் கண்டுபிடிச்சானோ அப்போ தான் மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போவதற்கான நேரம் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சுது. ஒரு பெரிய கனமான பொருளை நகர்த்தணும், பாறாங்கல் மாதிரி ஒன்றை நகர்த்தணும் அப்படின்னா தனியாக இவனால் தூக்கிட்டு போக முடியல. அப்படி சக்கரத்தை வச்சு ஒரு வண்டி மேலே வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போகிறது சுலபமாக இருந்திருக்கு. அப்போ இந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது தான் மனித நாகரீகத்தின் தொடக்கம் அப்படி ஒரு விளக்கம். அதெல்லாம் இல்லைங்க, எப்போ இரும்புன்னு ஒரு உலோகத்தை கண்டுபிடிச்சானோ அந்த உலோகத்தினுடைய கண்டுபிடிப்பு தான் இத்தனை கருவிகள் நம்மளை சுற்றி இருக்கிறதுக்கு காரணம். அதனால் இரும்பை கண்டுபிடித்தது தான் நாம் நாகரீகம் அடைந்ததுன்னு அடையாளம் அப்படின்னு அது ஒரு விளக்கம். ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம எல்லாம் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மகத்தான கண்டுபிடிப்பை மார்கரெட் மெய்ட் அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க, பெண். அவங்க மனித இனம் ஆராய்ச்சி நாகரீக வளர்ச்சி எப்பொழுதிலிருந்து வந்ததுன்னு அது சம்பந்தமான துறையிலே இருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர். அவங்க சொன்ன கருத்து இருக்குதுங்களே, மறக்க முடியாது. அருமையான விஷயம் எதாக இருந்தாலும் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு தோன்றும் அல்லவா. அவங்க சொன்ன அந்த விஷயம் இருக்குதுங்களே, அவங்க சொல்கிறாங்க, மனிதர்கள் நாகரீகம் அடைய தொடங்கி ஒரு 45,000 ஆண்டு காலம்தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ தான் ஒரு 45,000 வருஷம்தான், ஏதோ 2 கோடி 3 கோடி அதெல்லாம் இல்லை, 45,000 வருஷம்தான். அது கூட நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அம்மா எழுதுகிறாங்க, நான் எதை வச்சு இந்த முடிவுக்கு வர முடியுது அப்படின்னா, நான் சுமேரியா பக்கத்தில் அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அந்த பகுதியில் கிடைத்த எலும்புக்கூடுகள் தான் இருக்கிறதுலையே பழமையானதுன்னாங்க. அந்த எலும்புக்கூடு ஆராய்ச்சி பண்ணப்போ தான் எனக்கு இந்த உண்மை தெரிய வந்தது அப்படின்றாங்க. அப்படி என்னமா உண்மை அப்படின்னா, அந்த எலும்புக்கூட்டனுடைய கால் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த மனிதன் அவன் வாழ்ந்தப்போ, எது எலும்புக்கூடு மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் கால் உடஞ்சிருக்கு. ஏதோ ஒரு விபத்தோ இல்லை என்ன நடந்ததுன்னோ தெரியல, கால் உடஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு அந்த கால் எலும்பு மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அதுக்கு பிறகு கூட அந்த மனுஷன் வாழ்ந்துருக்கிறான். கால் உடஞ்சதுனால அவனே காலமாயிட்டான் அப்படின்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு பிறகும் அவன் வாழ்ந்துருக்கிறான். எப்படி தெரியுதுன்னா, அந்த எலும்பு ஒன்று சேர்ந்துருக்கு, அப்போ அவன் வாழ்ந்துருக்கணும் இல்லை. அந்த எலும்பு கூடு கால் எலும்பு உடைந்து மீண்டும் ஒன்றானது அப்படின்னு பார்த்தா, அந்த எலும்புக்கூடோட காலம் ஒரு 45,000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் தான். அப்போ தான்
நாகரீகம் தோன்றி இருக்கிறது அப்படின்றாங்க. என்னம்மா இது கால் எலும்பு உடைஞ்சது மறுபடியும் ஒன்று கூச்சுன்னா இது ஒரு பெரிய விஷயமானா ஒரு அருமையான விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க. ஆமாம், இப்போ அவனுக்கு கால் உடஞ்சிது அப்படின்னா அப்போ யாரோ அவனுக்கு மருத்துவம் பார்த்துருக்குறாங்க. அப்போ தானே எலும்பு தானாக மறுபடியும் தானாக ஒன்று சேருமா? அப்போ அதுக்கு மருத்துவம் பார்க்கணும். அந்த காலத்தில் இப்போ நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தங்குகிற வீடு, சுகமான வசதியான அருமையான வீடுகள் கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு வீட்டிலையே தண்ணி வருது, டாக்டர் வந்து பார்க்குறாரு வேணும்னா, அதுக்கான மருந்துகள்லாம் கிடைக்குது, ஆம்புலன்ஸ் வசதி இருக்குது. நம்ம போனோம் அப்படின்னாலும் கார் இருக்குது, ஆட்டோ இருக்குது, சைக்கிள் இருக்குது, 2 வீலர் இருக்குது, நல்ல ஆடைகள் இருக்குது. ஆனால் இந்த கால் உடைந்த மனிதனுக்கு மீண்டும் கால் எலும்பு ஒன்று சேர வேண்டும் என்றால் அதற்கு குறைந்தது ஒரு ஆண்டு காலம் ஆகியிருக்கும். இந்த 1 ஆண்டு காலமும் கால் உடைஞ்ச அந்த மனுஷன் அவனுடைய அன்றாட நடவடிக்கைகள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், உட்காந்து சாப்பிடணும், அப்புறம் குளிக்கணும், அப்புறம் தன்னுடைய காலை கடன்கள்லாம், இதுக்கெல்லாம் யாரோ சில பேர் உடன் இருந்து உதவி இருக்கணும். தனியாக அவனால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவன் ஆடை அணியணுன்னா கூட அப்புறம் தானே அந்த ஆடையை கட்டி கொள்ள முடியாது. யாரோ ஒருத்தர் அவனுக்கு கட்டி விட்டுருக்கணும். எப்பொழுது சக மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு நாம் நாள் முழுவதும் உடன் இருந்து அவனுக்கு மருந்து கொடுத்து, உணவு கொடுத்து, ஆடைகள் மாற்றி, அவனை குளிக்க வைத்து, அதன் பிறகு துடைத்து, அவனுக்கு தேவையானதை எல்லாம் யாரோ ஒருவர் செய்கிறார் என்றால் ஒருவன் கஷ்டத்தில் இருக்கிறான், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவனுக்கு எல்லா வகையிலும் நாம் தான் துணை இருக்க வேண்டும் என்று மனதால் ஒருவர் அவனோடு இணைந்து வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி மனதால் இணைந்து அவனுக்கு தேவையானதையெல்லாம் ஒருவர் செஞ்ச காரணத்தினால்தான் கால் எலும்பு மீண்டும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. எப்பொழுது சக மனிதனுடைய துன்பம் தீர்வதற்கு மனிதன் துணை இருக்க ஆரம்பித்தானோ அதுதான் உண்மையான மனித நாகரீகமே தவிர, இரும்பை கண்டுபிடித்ததும் சக்கரத்தை கண்டுபிடித்ததும் வெளியிலே மனிதன் சாதனைகளினுடைய அடையாளத்தின் தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் சக மனிதன் கஷ்டப்படுகிற பொழுது அவனுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று எப்பொழுது மனிதன் நினைக்க தொடங்கினானோ அப்பொழுதுதான் உண்மையிலேயே அவன் நாகரீகம் அடைய தொடங்கினான் என்பதன் அடையாளம் அப்படின்னு அந்த மார்கரெட் மீம் சொல்லுகிறார்கள். நாம் நாகரீகமானவர்கள் என்பதற்கு அடையாளம் மற்றவர்கள் துன்பத்திற்கு நீங்கள் துணை இருக்கிறீர்களா என்பதுதான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.